Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறப்ப நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ நமக்கு யாராவது வந்து ஒரு ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க, இல்லாட்டி ஏதாவது ஃபைல்ஸ் அனுப்புகிறாங்க, இல்லாட்டி நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஃபைல்ஸ் அனுப்புகிறீங்க, டாக்குமெண்ட்ஸ் அனுப்புகிறீங்க. அதை வந்து டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணும்போது, அதாவது டவுன்லோட் வந்து கொடுத்தோன்னே வந்து டவுன்லோட் ஆகுது இல்லை, டவுன்லோட் ஆகாமல் இந்த மாதிரி டவுன்லோட் ஃபெயில்ட், the download was unable to complete, please try again later. ஸோ இந்த மாதிரியான எரர் மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுதா? ஸோ இதனால் வந்து உங்களால் எந்த ஃபைலையுமே வந்து, அதாவது ஃபோட்டோஸ் எந்த ஃபைல்ஸையுமே வந்து உங்களால் வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் பண்ணவும் முடியலை, உங்களால் சென்ட் பண்ணவும் முடியலை, இல்லாட்டி ஸ்டேட்டஸ் வந்து உங்களால் பார்த்துக்கொள்ள முடியலை. ஸோ எங்கே போனாலுமே வந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஃபெயில்டு மாதிரியான ஆப்ஷன் தான் உங்களுக்கு, அதாவது இந்த மெசேஜ் தான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷோ ஆகுது. ஸோ இந்த இஷ்யூவை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதன் மூலமாக உங்களால் இந்த டவுன்லோட் ஃபெயில்டு அப்படின்ற இந்த இஷ்யூ வந்து உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஸோ பர்சனலாக வந்து இந்த இஷ்யூவை வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்றத ஸ்டெப்ஸையும் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் ஆப்பில் வந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஃபெயில்டு அப்படின்ற இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் வந்து வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கப்புறமா வந்து இதில் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி இதில் மீடியா ஆட்டோ டவுன்லோட் அப்படின்றதுல வென் யூஸிங் மொபைல் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் வந்து இதில் ஃபோட்டோஸ் அப்படின்றது வந்து டிக் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல டிக் இல்லாமல் இருக்குமா இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி வந்து ஃபைல்ஸை சென்ட் பண்ணுறது இல்லாட்டி அனுப்புறதுல வந்து டவுன்லோட் பண்ணுறதுல ஏதாவது நீங்கள் இஷ்யூ வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டிக் பண்ணப்படலாட்டி நீங்கள் வந்து கண்டிப்பாக டிக் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சர்ச் பாரில் வாட்ஸ்அப் அப்படின்றத சர்ச் பண்ணி வாட்ஸ்அப் ஆப்புக்கு வந்து அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத பாருங்கள். அப்படி அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து அப்டேட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருப்பீங்களா இருந்தாலுமே, சம்டைம்ஸ் ஏதாவது உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பில் இஷ்யூ இருந்தாலுமே வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வரலாம். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு கூட ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணுன்னா, உங்கள் மொபைலை நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிடணும். செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வாட்ஸ்அப் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். வாட்ஸ்அப் ஆப்பை வந்து செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப வந்து வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணி அந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகிருச்சா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து இப்படி வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோர் ஸ்டாப் பண்ணுறதுனால கூட வந்து இந்த இஷ்யூவை சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது கூட வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ நானுமே வந்து பர்சனலாக இந்த இஷ்யூ வந்து வாட்ஸ்அப்பில் ஃபேஸ் பண்ணப்போ வந்து எல்லா ஸ்டெப்ஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியாக வந்து நம்ம மொபைலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணோன்னு வந்து இந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகி போயிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்னால் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்க முடிஞ்சிச்சு, ஃபோட்டோஸ் அனுப்பவும் முடிஞ்சு, எனக்கு வந்த ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணி பார்க்கவும் முடிஞ்சிச்சு. அந்த இஷ்யூ வந்து ஷோ ஆகவே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து லாஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக வாட்ஸ்அப் ஆப்பில் வந்து இந்த டவுன்லோட் ஃபெயில்டு அப்படின்னு ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ண ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.